டி.வி.கே. தலைவர் விஜய் அவர்களின் விவாகரத்து குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் திரு அண்ணாமலை அவர்கள் அளித்த பதில் மிகவும் மரியாதைக்குரிய படித்த பண்பாளரின் நாகரீகமான பதிலாக இருந்தது. இந்த விஷயம் திரு விஜய் அவர்களுக்கும் அவரது மனைவி சங்கீதா அவர்களுக்கும் மூன்றாவதாக கோர்ட் என்றும் தெரிவித்துள்ளார். இதை பொதுவெளியில் நாம் விமர்சிப்பதும் பேசுவதும் அநாகரீகமானது என்று தெரிவித்துள்ளார். இது திரு அண்ணாமலையின் மேலுள்ள மரியாதையை இன்னும் அதிகரிக்கிறது. எதிர்க்கட்சிக்காரங்களும் சோஷியல் மீடியாவில் உள்ளவர்களும் டி.வி.கே. தலைவர் விஜயை வசை பாடுவதற்கு இது ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கொண்டு அவரவர் விருப்பம் போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது விஜய் மேல் விழுந்த பலியாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். எந்த தலைவனும் இப்போ உள்ள அரசியல்வாதிகள் யாரும் நாணயிஸ்தர்களோ உண்மையானவர்களோ கிடையாது. அவரவர் மனைவிகள் அமைதியாக வெளியே சொல்லாமல் இருக்கிறார்கள். அவ்வளவுதான். இது எதிர்க்கட்சியோட தூண்டுதலில் அப்படின்னு பேசுறதும் தவறு. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ள கசப்புகளை அவர்கள் தீர்த்துக் கொள்வார்கள். யாருதான் டைவர்ஸ் வாங்காம இருக்கா, யாருதான் தவறு செய்யாமல் இருக்கா? பிரச்சனைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. இது அவர்களுடைய பர்சனலான விஷயம். இது நாம் விவாதிப்பது முற்றிலும் தவறு. அரசியலுக்குள்ள வேற யாரா இருந்தாலும் ஒரு தீ பிம்பத்துக்குள்ள வெளியே போற மாதிரிதான் இது ஒரு ஃபயர்னு தெளிவா சொல்லியிருக்காரு திரு அண்ணாமலை. அதே போலதான் டி.வி.கே. தலைவர் விஜய் அவருடைய என்ட்ரியே பல போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இது அனைவருக்கும் தெரிந்த உண்மைதான். போராட்டங்கள் நின்றுச்சுன்னு சொல்ல முடியாது. அடுத்தடுத்து இடி மேல இடி விழுந்துட்டே இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. இதுவரை யாருக்குமே நடக்காத ஒண்ணு. இது புதுசு கிடையாது. இது அரசியலுக்குள்ள யாரு வந்தாலும் யாருக்குமே தெரியாத விஷயங்கள் பர்சனலாக இருந்தாலும் அதை தோண்டி துருவி வெளிச்சமாக்குவாங்க. அதுதான் அரசியல். அது எல்லா தலைவர்களுக்கும் உண்டானது. அது விஜய்க்கும் நடந்து இருக்கு. அவ்வளவுதான். இதையும் கடந்து போகணும். இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு தெரிஞ்சுதான் அவர் அரசியலுக்குள்ள வந்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்று திரு அண்ணாமலை அவர்களுடைய நிதானமான தன்மையான பேச்சு பலரையும் சிலிர்க்க வைத்துள்ளது. இதையெல்லாம் பார்த்து மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, ஏத்துக்க மாட்டாங்களான்றது மக்களுடைய கையில தான் இருக்கு. படிச்சவன் தான்யா. உண்மையிலேயே நீங்க பெரிய மனுஷனு நிரூபிச்சிட்டீங்க. திரு அண்ணாமலை பெரிய மனுஷன்தான். நடுநிலையான மனிதர், அருமையான பேச்சு பண்பாடு நிறைந்தவர். கரூர் சம்பவமாக இருந்தாலும் விஜயோட டைவர்ஸ் பிரச்சனையா இருந்தாலும் அவரோட ஸ்பீச் மரியாதை உள்ளதாக உள்ளது. சான்ஸ் கிடைத்தால் கேவலப்படுத்தும் மனிதர்களின் மத்தியில் பண்பாடு, மரியாதை, நியாயமான பேச்சு இன்னும் அவர் மேல் மரியாதை வர வைக்கிறது. பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நான் விமர்சனப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்துவதற்கு நான் அப்படிப்பட்ட அரசியல் நடத்தவில்லை என்று மிகவும் நாகரிகமான விதத்தில் பதிலளித்துள்ளார். இவருடைய நாகரிகமான பதிலுக்கு நன்றிகள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும்? கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும்.